ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாளத்திற்கு புனித பயணம் மேற்கொண்ட தமிழர்கள் பலர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை எப்படியாவது மத்திய மாநில அரசுகள் மீட்டு தர வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி அம்மா என்னோட அக்காங்க. அவங்க இது ஆன்மீக யாத்திரையா ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் டிராவல்ஸ் மூலிமா போனாங்க. அவங்க எப்பவும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யாத்திரை போவாங்க. அவங்க சன்னு லண்டனில் இருக்காருங்க. அவருக்கு தகவல் போயிருக்கோம், இன்னும் பேசலைங்க. அவங்க பொண்ணு திண்டிவனத்தில் இருக்குது. எதுவும் தெரியாமல் பதட்டப்பட வேண்டாம்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். கும்பகோணத்துலேருந்து நிறைய பேர் பயணப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. எங்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு கொத்தங்குடியில் எட்மிஸாக இருக்காங்க. அவங்க பேர் தையல் நாயகி, திருமலைராஜன், சாய் மாமா, ஜெயலட்சுமி மாமி, அவங்களோட பொண்ணு கேதார கௌரி, இவன் எல்லாருமே எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே நிச்சயமாக குபேஷன் கோவிலில் டச்சில் இருக்கிற ஆள். அவள் நேற்றுக்கு அந்த நியூஸை கேட்ட உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கதிகலங்கி போச்சு. இப்படி ஏன்னா எல்லாருமே அந்த பொன்னார் மேனியனை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க. ஒரு டூராக கூட அவங்க போகலை, அந்த சுவாமியை தரிசனம் பண்ண தான் போயிருக்காங்க எல்லாருமே. இந்த போன இடத்துல இப்படி ஒரு விபத்து அப்படிங்கும் பொழுது ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. கும்பகோணத்தில் சூப்பர் யாத்ரா ட்ராவல்ஸ் அந்த ஏஜென்சி மூலயமா தான் அவங்க போயிருக்காங்க. நேற்று காலையில் லாஸ்ட்டாக ஒரு 6 o'clock இருக்கும், ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஹோட்டல்லேருந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி டிபெட் சியாப்ரூலேருந்து ஏதோ டிபெட் பார்டர் கிராஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. மெசேஜ் தான் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் மெசேஜில். நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டோம். பட் அதுக்கப்புறம் இந்த காலையில் ஒரு 10 o'clock போல் இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணோம். நாட் ரீச்சபிள் தான் வருது. அவங்கள இது வரைக்கும் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. இது அவங்களோட பெரிய ஒரு கனவாக இருந்தது. அவங்களுக்கு அந்த கைலாசா போகணும், எப்படியாவது போகணுன்னு 2-3 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருந்து அதுக்கான காசெல்லாம் அவங்களே சொந்தமாக சேர்த்து வச்சுருந்தாங்க. அவங்க பென்ஷன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் என்னோடய காசில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே தான் ஃபுல் பணமும் அவங்களே தான் கட்டினாங்க. எல்லா செலவுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே தான் இது பண்ணிட்டாங்க. இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக போகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக வருவாங்கன்னு நினச்சோம். நேற்று காலையில் கூட கிளம்புறதுக்கு முன்னாடி அக்காட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஹோட்டல்லேருந்து கிளம்புறோம், பஸ் ஏற போகிறோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மத்தியான நேரத்தில் தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.